திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? இந்தியாவிற்குள்ளேயே விமர்சனம் கிளம்புவது ஏன்? காஷ்மீரின் பஹல்காமில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலால் 26 இந்தியர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கையாக 1960 கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இந்த முடிவு இந்தியாவில் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து பின்னரே எடுக்கப்பட்டிருப்பது வெளிப்படை. அதே நேரம் சிந்து நதி நீரை நிறுத்தும் விவகாரத்தில் நாட்டின் சில முக்கிய தலைவர்கள் வெளிப்படுத்தும் கவலை, ஆதங்கம் ஆபத்தானது மட்டுமல்லாமல் அவர்களின் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்குகிறது. இந்தியாவின் இந்த முடிவுக்கு பிறகு பாகிஸ்தான் மக்களிடம் அரசாங்கத்திலும் பெரும் பதட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவில் சிலர் முன்வைக்கும் வாதங்கள் அபத்தமாக உள்ளன. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதால் இந்தியா பேரழிவை சந்திக்கும் என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கின்றனர். சிலர் இது சாத்தியமற்றது என்றும் கூறுகின்றனர். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான மனிதாபிமானமற்ற செயலுக்கு பிறகும் சிலர் தண்ணீர் நிறுத்துவதில் ஒரு மனிதாபிமான அம்சத்தை காண்பது உச்சகட்டம். பாகிஸ்தானுக்கு நீர் விநியோகத்தை நிறுத்தியதற்காக மோடி அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படும் பல்வேறு வாதங்களை கேட்கும்போது சில சமயங்கள் நீங்கள் உங்கள் தலையில் அடித்து கொள்வீர்கள், சில சமயங்களில் வெட்கத்தில் தலைகுனிவீர்கள். மனிஷ் சிங் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் நீண்ட நேரம் பதிவு மூலம் ஒப்பந்தத்தை முறித்து கொள்வது என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை அவர் விளக்க முயற்கிறார். அவரது பதிவுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை முறிப்பது பாகிஸ்தானுக்கு எதிரான போர் போன்றது என்று பாகிஸ்தான் அரசு அமைச்சர்களை வெளிப்படுத்தியது நல்லது. இல்லையெனில் தண்ணீர் ஒப்பந்தத்தை முறிப்பது அனைத்தும் முட்டாள்தனம் என்றும் இதனால் பாகிஸ்தானுக்கு எதுவும் நடக்காது என்றும் மனிஷ் சிங் கூறியிருப்பார். ஏஐஎம்ஐஎம் தலைவர் மற்றும் எம்பியான அசாதீன் ஒசையையும் அதை சாத்தியமற்றது அறிவிப்பு என பார்க்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் தண்ணீர் சேமிப்பு திறன் இல்லை என்பது அவரது வாதம். பாகிஸ்தானின் தண்ணீர் இந்தியா நிறுத்தினால் அவ்வளவு பெரிய அளவிலான தண்ணீரை இந்தியாவில் எங்கே சேமிக்கும் என்று அசாதுமின் இந்த முடிவை கேள்வி கேட்டுள்ளார். ஒப்பந்தத்தை முறித்து கொள்வது என்பது தண்ணீரை நிறுத்துவது மட்டுமல்ல, அதிக அளவில் தண்ணீரை வெளியிடப்படுத்தும் குறிக்கிறது. அதாவது அதிகப்படியான நீர் திறப்பு பாகிஸ்தானின் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. அதை அந்த அரசும் வெளிப்படையாக தெரிவிக்காது என்பது ஓவைசி புரிந்து கொண்டிருக்கலாம். ஆயிரத்தி 1960 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தான போது இது இந்தியாவின் அசாதாரண தரலான மனப்பான்மையின் அடையாளமாக இருந்தது. சிந்து நதி படுகையில் நீரை 80% அதிகமான கட்டுப்பாட்டை இந்தியா பாகிஸ்தானிடம் ஒப்படைத்தது. இந்த ஒப்பந்தம் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் கடந்த 6 சதாப்தங்களாக பாகிஸ்தான் இந்தியாவின் நல்லெண்ணத்திற்கு மீண்டும் மீண்டும் பயங்கரவாதத்தால் பதிலளித்துள்ளது. நாடாளுமன்ற தாக்குதல் முதல் மும்பை தாக்குதல், உரி மற்றும் புல்வாமா தாக்குதல் வரை. எனவே இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலக இந்தியாவுக்கு முழு உரிமை உண்டு தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.